போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். போதைப் பொருள் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரது ஜாமீன் மனுக்களை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீகாந்த் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் எதிரி பிரதீப் குமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரிடமிருந்து எந்த ஒரு போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்று வாதிடப்பட்டது. கிருஷ்ணா தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜரான நிலையில கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது குறித்த தகவல் மட்டும்தான் தெரிவித்திருக்கிறார்களே தவிர கைதுக்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அவரிடம் நடத்திய மருத்துவ பரிசோதனையில அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை. அதனால் இவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத்திடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில இந்த போதைப் பொருள் குறித்து அவர் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி நிர்மல்குமார் அறிவித்திருந்த நிலையில வழக்கு இன்னைக்கு பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில பிற்பகல் இந்த மனு குறித்து சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு முறையீடு செய்தார்கள். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இந்த வழக்குல தீர்ப்பை அளித்திருக்கிறார். அந்த தீர்ப்புல நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகிய இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இருவரும் தலா 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனிலும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனிலும் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மறு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய வரைக்கும் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரி முன்பு தினமும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் நீதிபதி நிர்மல்குமார் விதித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.